10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. 9.2 முடிஞ்சது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 9.3ல பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபண்டமெண்டல் தியரம்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ். இப்போ ஃபண்டமெண்டல் தியரம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதில் ஒரு 2 ஃபண்டமெண்டல் தியரம் வரும். ஒன்று ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம், இன்னொன்று செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ். அதை அப்ளை பண்ணி வர சம்ஸ் தான் நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபண்டமெண்டல் தியரம்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ் அண்டு தேர் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த 2 தியரம் சொன்னோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு தியரம் பாருங்கள், தியரம் 9.1. 2 தியரம் என்னென்னா, தியரம் 9.1 வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம், நெக்ஸ்ட்டு தியரம் 9.2 பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம். இந்த 2 ஃபண்டமெண்டல் தியரம்ஸ் தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஃப் f of x be a continuous function defined on a closed interval a, b அண்டு இப்போ f of x அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறீங்க, ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். நம்ம என்ன இன்டர்வல் எடுத்துக்கிறோமோ, கண்டினியூஸ்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரோல்ஸ் தியரம், லெக்ரான்ஜிஸ் மீன்ஸ் வேல்யூ தியரம்னு நம்ம என்ன பண்ணுறோம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்லாம் படிச்சிருக்கோம். இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த கிவன் இன்டர்வலில் இந்த f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு என்னவாக இருக்கணும், டிஃபைன்டாக இருக்கணும். அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b அந்த இன்டர்வலில் என்ன வேல்யூஸ் நம்ம இங்கே எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கணும், டிஃபைன்டாக இருக்கணும். அதாவது நம்ம எக்ஸுக்கு வேல்யூஸ் a to b அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டிவோ ரூட் நெகட்டிவோ வரக்கூடாது. அதுதான் கண்டினியூஸ், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? பாருங்கள், இஃப் f of x be a continuous function defined on a closed interval a, b and capital F of x equal to integral a to x f of u du. வேறு u எக்ஸுங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், a less than x less than b. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் அது கண்டினியூஸாக இருக்கணும். அண்டு கேபிட்டல் f of x நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, இன்டெக்ரல் a to x நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த லிமிட் ஆஃப் சம்மு ரெய்மான்லலாம் அந்த வர வேல்யூஸ் தான் மொத்தமாக எவாலுவேட் பண்ணுற வேல்யூ தான் இன்டெக்ரல்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ கேபிட்டல் f of x எப்படி எழுதுறோம் அப்படின்னா, இன்டெக்ரல் a to x f of u du. அப்போ நம்ம எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து இங்கே f of x. ஓகேவா? அந்த எக்ஸ் வேல்யூஸ் எதுலேருந்து எது வரைக்கும் பாருங்கள், ஏலேருந்து பி வரைக்கும். கேபிட்டல் f of x அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஸ்மால் f of xோட இன்டெகிரேட் பண்ணி வர ஆன்சர் தான் கேபிட்டல் f of x. அப்போ நம்ம இன்டெகிரல் பண்ணி வர ஆன்சரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வரும்போது அப்போ லிமிட் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸில் எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே லோயஸ்ட் வேல்யூ ஏ, ஹையஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள், இங்கே பின்னு கொடுத்துருக்கோம். அப்போ பிங்கிறது நமக்கு இங்கே ஃபங்க்ஷன் யூவில் எடுத்துக்கிறோம். அந்த பி ஹையஸ்ட் வேல்யூ எது வேணுமா இருக்கலாம். அதனால் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, அப்போ கேபிட்டல் f of x ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to x f of u du. அப்போ இங்கே லிமிட் வேல்யூ எக்ஸில் இருக்கனால ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன பண்ணுறோம், அதர் தான் எக்ஸ் எடுத்துக்கிறோம். இங்கே நம்ம யூன்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ கேபிட்டல் f of x ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to x f of u du. a less than x less than b. தென் அப்போ d by dx ஆஃப் எப்படி இருக்கும் பாருங்கள், கேபிட்டல் f of x ஈக்குவல் டு ஸ்மால் f of x தான், ஈக்குவல் டு ஸ்மால் f of x. அப்போ d by dx ஆஃப் கேபிட்டல் f of x என்ன, இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் பாருங்கள், இப்போ சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் f of x அப்படின்னா அதோட இன்டெகிரேஷன் தான் கேபிட்டல் f of x. அப்போ கேபிட்டல் f of x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிடும், ஸ்மால் f of x கிடச்சிடும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. புரியுது? அதாவது இன்டெக்ரல் f of x ஸ்மால் f of x அப்படிங்கிறது கேபிட்டல் f of x அப்படிங்கும்போது கேபிட்டல் f of x டிஃபரன்ஷியேட் பண்ணுறது நமக்கு என்ன பாருங்கள், ஸ்மால் f of x. ஓகேவா? அதனால தான் அந்த கேபிட்டல் f of x வந்து இன்டெகிரேஷன் ஆஃப் ஸ்மால் f of xன்னு சொல்லலாம், இல்லை ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் f of x. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்டார்டிங்லேயே, ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படிங்கிறதும் இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது ஒன்று தான் பார்த்தோம் இல்லையா. ஏன்னா அந்த டிஃபரன்ஷியேஷனோட நமக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் இங்கே இன்டெகிரேஷன். இப்போ ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படிங்கிறதும் இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன, சேம் மீனிங் தான். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேபிட்டல் f of x ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to x f of u du. அப்போ சம், அதாவது ஏக்கும் பிக்கும் பிட்வீனில் அந்த பி ஹையஸ்ட் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எடுத்துக்கும் போது அந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணி, அப்போ ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், அதர் தான் எக்ஸ் எடுத்துக்கிறோம். அதை இன்டெகிரேட் பண்ணி ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்ம கிடைக்கிற அந்த வேல்யூ தான் நமக்கு என்னவாக இருக்கும், கேபிட்டல்
f of x, அதாவது integration of small f of u du, லிமிட் வந்து a to x. அப்போ இங்கே கேபிட்டல் f of xங்கிறது நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடச்சிரும், ஸ்மால் f of x. அப்போ d by dx of கேபிட்டல் f of x equal to small f of x. In other words, அப்போ கேபிட்டல் f of x என்ன சொல்கிற பாருங்க, இஸ் an anti derivative of small f of x. ஓகேவா, இதில் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கூடியது என்னென்னா, இப்போ கேபிட்டல் f of x equal to இன்டெக்ரல் ஸ்மால் f of x dx அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ஸ்மால் f of x இன்டெக்ரல் பண்ணால் கேபிட்டல் f of x, கேபிட்டல் f of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஸ்மால் f of x. இதில் நம்ம எடுத்துக்கிற லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் f of xல் எடுத்துக்கும் போது லிமிட் நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கும் போது இங்கே நமக்கு எக்ஸே போட்டுக்கலாம். இங்கே கான்ஸ்டன்ட் இல்லாமல் அந்த ஹையஸ்ட் வேல்யூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறதுனால இங்கே லிமிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம், அதர் தான் எக்ஸ் எடுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணி லிமிட் வந்து ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணும்போது வர ஆன்சர் நமக்கு என்னென்னா கேபிட்டல் f of x. ஓகேவா, இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரத்தில் சொல்லியிருக்கிற மெயின் கான்செப்ட் இது. அதாவது இன்டெகிரல் f of ஸ்மால் f இன்டெகிரல் பண்ணால் கேபிட்டல் f, கேபிட்டல் f டிஃபரன்ஷியல் பண்ணால் ஸ்மால் f, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா, அடுத்து தியரம் 9.2 பாருங்கள். 9.2 பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ். இந்த செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் ஆஃப் சம்மில் ஒவ்வொரு சம்லையும் நம்ம நடத்திட்டு அதை ஷார்ட்டாக இந்த மெத்தடில் போட்டு காமிச்சிருக்கும். அந்த செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சம்மும் நம்ம இப்போ இன்டெக்ரல் இப்போ 1 to 2x dx அப்படின்னா அதை நம்ம லிமிட் ஆஃப் சம் மெத்தட் யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறமே இந்த செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் அங்கேயே யூஸ் பண்ணி போட்டு காமிச்சிருக்கோம். ஜஸ்ட் இன்டெகிரல் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணுறது அங்கே பார்த்தது தான் இங்கே இருக்கிறத நம்ம அங்கே ஆல்ரெடி சொன்னோம். ஓகேவா, பாருங்கள். அப்போ செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ் இதுலேயும் பாருங்கள், இஃப் f of x be a continuous function defined on a closed interval a, b and capital F of x is an antiderivative of small f of x, then இப்போ நம்ம ஆல்ரெடி இது சொன்னது தான் பாருங்கள், ஃபஸ்ட்டில் பார்த்தது தான், ஃபஸ்ட் ஃபண்டமெண்டலில் பார்த்தது தான். ஸ்மால் f of x அப்படிங்கிறது எப்படி இது, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் எ க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b அண்டு கேபிட்டல் f of x அப்படிங்கிறது என்ன, ஸ்மால் f of x ஓட இன்டெக்ரல், தட் இஸ் ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் f of x. தென் அப்போ இன்டெக்ரல் a to b f of x dx எப்படி எழுதிக்கிற பாருங்கள், இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு என்ன சொன்னோம், ஸ்மால் f இன்டெக்ரல் பண்ணால் கேபிட்டல் fன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இன்டெக்ரல் f of x dx நமக்கு என்ன வந்து கேபிட்டல் f of x. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே லிமிட் எதுலேருந்து இது வரைக்கும் பாருங்கள், இன்டர்வல் ஏலேருந்து b வரைக்கும். அப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும், லிமிட் a to b அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும், ஈக்குவல் டு இந்த எக்ஸில் நம்ம இன்டெகிரேட் பண்ணி வர ஆன்சரில் அந்த எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அப்பர் வேல்யூ, ஏன்னா இதில் ஏங்கிறது லோயஸ்ட் வேல்யூ, பிங்கிறது ஹையஸ்ட் வேல்யூ, அதுதான் நம்ம ஏவை வந்து லோயர் லிமிட்னும் பி என்ன சொல்லுவோன்னா ஹையர் லிமிட்னு சொல்லணும். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஹையர் லிமிட் மைனஸ் அந்த ஃபங்க்ஷனில் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே ஹையர் லிமிட் என்ன பி, அப்போ இங்கே எக்ஸுக்கு பி போட்டால் என்ன வரும், எஃப் ஆஃப் பி, கேபிட்டல் எஃப் ஆஃப் பி மைனஸ் லோயர் லிமிட் என்ன ஏ, அப்போ இங்கே எக்ஸுக்கு ஏ போட்டால் என்ன வந்துடும், கேபிட்டல் எஃப் ஆஃப் ஏன்னு வரும். ஓகே, அப்போ இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி கேபிட்டல் எஃப் ஆஃப் பி மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் இங்கே ஸ்மால் எஃப் போட்டக்கூடாது. ஓகேவா, ஏன்னா கேபிட்டல் எஃப்பை இன்டெகிரேட் பண்ணி ஸ்மால் எஃப்பை இன்டெகிரல் பண்ணி வர ஆன்சரில் நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ ஸ்மால் எஃப்பை இன்டெகிரேட் பண்ணுறது நமக்கு என்னது கேபிட்டல் எஃப். அப்போ அதில் என்ன பண்ணுற, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். இதுதான் செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்க, என்ன பண்ணுறோம், ஸ்மால் எஃப்பை இன்டெகிரல் பண்ணுறது கேபிட்டல் எஃப், கேபிட்டல் எஃப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது ஸ்மால் எஃப். ஓகேவா, அதில் லிமிட் வந்து நம்ம ஏ டு பி எடுத்துக்கிறோம், அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். அப்போ ஏ டு பி லிமிட் எடுத்துக்கும் போது இதில் லிமிட் அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்கிறோம், அதுதான் செகண்ட் ஃபண்டமெண்டல். அப்போ இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் பி மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது நமக்கு என்ன, செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் இப்போ இந்த டெஃபினைட் இன்டெக்ரலில் சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு 5 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதியிருக்கோம், அதை வச்சு யூஸ் பண்ணி வர சம்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ். ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பாருங்கள், ப்ராப்பர்ட்டி 1, இன்டெக்ரல் a to b f of x dx equal to integral a to b f of x dx equal to integral a to b f of u du, f of u du. இங்கே a less than b தெரியும், ஏன்னா ஏங்கிறது நமக்கு லோயஸ்ட் வேல்யூ, பிங்கிறது என்ன ஹையஸ்ட் வேல்யூ. அப்படின்னா அது a less than b, a less than bன்னு வரும். அப்போ இன்டெக்ரல் a to b f of x dx equal to integral a to b f of u du. இதோட மீனிங் என்ன பாருங்கள், நமக்கு இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதாவது லிமிட் வந்து சேம், இங்கேயும் ஏ டு பி இங்கேயும் ஏ டு பி, ஆனால் லெஃப்ட் சைடு ஃபங்க்ஷன் என்ன பாருங்கள் எக்ஸு, ரைட் சைடு ஃபங்க்ஷன் என்ன பாருங்கள் யூ. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபங்க்ஷன் என்னவாக இருந்தாலும் சரி,
ஃபங்க்ஷன் என்னவாக இருந்தாலும் அதை இன்டெக்ரல் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணுற லிமிட் சேமாக இருந்தால் அதோட ரெண்டு ஆன்சர் நமக்கு எப்படி இருக்கும் சேமாக தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்டெக்ரல் 1 to 5 x dxன்னு போடுறேன். அடுத்தது இன்டெக்ரல் 1 to 5 அதே சேம் லிமிட் UDUன்னு போடுறேன், இல்லை YDY எது போட்டாலும் சரி. அப்போ ரெண்டையும் இன்டெகிரேட் பண்ணாலும் இப்போ எக்ஸை இன்டெகிரல் பண்ண என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம், x²/2. அப்போ நீ 0 to 1 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும், 1/2. அதே சேம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா UDU அதை இன்டெகிரல் பண்ணும்போது U²/2. அப்போயும் நமக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது அதே சேம் 1/2 தான் வரும். ஓகேவா? அப்போ ஃபங்க்ஷன் நேம் சேஞ்ச் ஆகிறதுனால இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ இன்டெகிரல் a to b f of x dx equal to integral a to b f of u du. ஓகேவா? integral a to b f of x dx equal to integral a to b f of u duன்னு சொல்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் நேம் சேஞ்ச் ஆகிறதுனால அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. லிமிட் சேமாக இருந்து அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் வேறையாக இருந்தாலும் அதோட வேல்யூஸ் நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், integral a to b f of x dx equal to minus integral b to a f of x dx. இப்போ இது என்னங்க டிஃப்ரென்ஸ் பாருங்கள், லெஃப்ட் சைடு ரைட் சைடு. இங்கே இன்டெக்ரல் a to b இருக்குது, ரைட் சைடில் பார்த்தோன்னு இருக்குது இன்டெக்ரல் b to a. அப்போ என்ன வருது பாருங்கள், சைன் முன்னாடி மைனஸ். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதில் அந்த லிமிட் வந்து அதாவது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் வந்து சேஞ்ச் ஆகும்போது, அதாவது லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டுக்கும் அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டுக்கும் போகும்போது என்னவாகும் அப்படின்னா சைன் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இன்டெக்ரல் a to b f of x dx மைனஸ் இன்டெக்ரல் b to a f of x dx. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 1 to 2 எடுத்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் வந்து ஒரு 5 அப்படின்னு கிடைக்குது அப்படின்னா அதே இன்டெக்ரலை 2 to 1 எடுத்து இன்டெக்ரல் பண்ணால் -5ன்னு கிடைக்கும். அவ்வளோதான், அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் b to a f of x dx. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 3 பாருங்கள், இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு integral a to c f of x dx plus integral c to b f of x dx. இதில் ஏங்கிறது சிங்கிறது எப்படி இருக்குன்னா லைஸ் பிட்வீன் a and c. இப்போ நம்ம ஏக்கும் சிக்கும் பிட்வீனில் ஒரு லிமிட் எடுத்துக்கிறோம். ஏங்கிறது நமக்கு லோயர் லிமிட்டு, பிங்கிறது அப்பர் லிமிட். அப்போ அது ரெண்டுக்கு பிட்வீனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேல்யூ எடுத்து நம்ம எடுக்கும்போது அந்த இன்டெக்ரல் என்னவாகும்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இன்டெக்ரல் a to b சப்போஸ் இப்போ இங்கே 1 இங்கே 5 அப்படின்னா இப்போ பிட்வீனில் 3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்தோன்னா அந்த இன்டர்வல் வந்து அந்த இன்டெக்ரலே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ 1 to 5 அப்படின்னா அப்போ இங்கே a வேல்யூ 1 b வேல்யூ 5. அப்போ 3 எடுக்கும்போது அந்த இன்டர்வல் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா 1 to 3 ப்ளஸ் 3 to 5ன்னு ஸ்ப்ளிட் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபங்க்ஷன்லாம் சேஞ்ச் ஆகாது, அந்த இன்டர்வல் மட்டும் என்னவாகும், அந்த இன்டர்வல் வச்சு ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இப்போ இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to c f of x dx ப்ளஸ் இன்டெக்ரல் c to b f of x dx. அப்போ இங்கே ஏக்கும் பிக்கும் பிட்வீனில் சிங்கிற ஒரு லிமிட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து ப்ராப்பர்ட்டி 4 பாருங்கள், இன்டெக்ரல் a to b ஆல்ஃபா இன்ட்டு f of x ப்ளஸ் பீட்டா இன்ட்டு g of x இன்ட்டு dx. பாரு, இது ரெண்டும் ஒரே டேர்ம், அதாவது ஆல்ஃபா இன்ட்டு f of x ப்ளஸ் பீட்டா இன்ட்டு g of x dx ஈக்குவல் டு. அப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னது, ஆல்ஃபாங்கிறது நமக்கு இங்கே என்ன வேறு ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் கான்ஸ்டன்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா சமேஷன். அப்போ இது ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்று வந்து இன்டெக்ரல் a to b ஆல்ஃபா இன்ட்டு f of x dxன்னு வரும், ப்ளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் a to b பீட்டா இன்ட்டு g of x dxன்னு வரும். ஓகேவா? அப்போ இதில் ஆல்ஃபா பீட்டா நமக்கு கான்ஸ்டன்ட்னால அந்த இன்டெக்ரலுக்கு அவுட் சைடு ஆல்ஃபா போட்டுக்கிறேன். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டைம் என்ன வந்துடும், ஆல்ஃபா இன்ட்டு இன்டெக்ரல் a to b f of x dx ப்ளஸ் செகண்ட் டைம் என்னென்னா பீட்டா இன்ட்டு இன்டெக்ரல் a to b g of x dxன்னு கிடச்சிடும். பாருங்கள், அதான் இன்டெக்ரல் a to b ஆல்ஃபா இன்ட்டு f of x ப்ளஸ் பீட்டா இன்ட்டு g of x dx ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு இன்டெக்ரல் a to b f of x dx ப்ளஸ் பீட்டா இன்ட்டு இன்டெக்ரல் a to b g of x dx. வேறு ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து ப்ராப்பர்ட்டி 5 பாருங்கள், if x equal to g of u then integral a to b f of x dx equal to இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் இன்டெக்ரல் a to b f of x dx ஃபங்க்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அப்போ அந்த எக்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணுற பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் யூ. சப்போஸ் இங்கே எக்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் இருந்தால் இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் யூ அப்படின்னா இந்த இன்டெக்ரல் a to b f of x dxங்கிறது எப்படி மாறும்னு பாருங்கள், இன்டெக்ரல் c to dன்னு வந்துடும். எப்படி c to dன்னு வரும், அப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன பண்ணணும், a கொடுக்கணும், ஒய்க்கு என்ன பண்ணுறோம், b கொடுக்குறோம். ஓகேவா?
எக்ஸுக்கு ஏ கொடுக்குறோம், ஒய்க்கு பி கொடுக்குறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் யூ, தென் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் பாருங்கள், இன்டெக்ரல் சி டு டி எஃப் ஆஃப், இந்த எஃப் ஆஃப் அங்கே ஜி ஆஃப் யூ எப்படி வரும் பாரு நமக்கு, எஃப் ஆஃப் எக்ஸா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், ஜி ஆஃப் யூ. அப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் யூ இன்ட்டு என்ன இருக்குது, டிஎக்ஸ். அப்போ டிஎக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும் பாருங்கள், அந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் யூ இருக்கு இல்லையா, அதை வந்து வித் ரெஸ்பெக்டிவ் யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், வித் ரெஸ்பெக்டிவ் யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற. அப்போ என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் யூவை வித் ரெஸ்பெக்டிவ் யூ பண்ணுனா, ஆக்சுவலாக நம்ம வித் ரெஸ்பெக்டிவ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், டி பை டிஎக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ இங்கே வித் ரெஸ்பெக்டிவ் யூ சொல்லும்போது என்ன வந்துடும், டி பை டியூ ஆஃப் எக்ஸ், டி பை டியூ ஆஃப் எக்ஸ். அப்போ டி பை டியூ ஆஃப் எக்ஸுங்கிறது ஆக்சுவலாக என்ன மீனிங், டிஎக்ஸ் பை டியூன்னு சொல்லலாம் இல்லையா, டிஎக்ஸ் பை டியூ. அப்போ ரைட் சைடு என்ன இருக்கும், டி பை டியூ ஆஃப் ஜி ஆஃப் யூன்னு இருக்குமா, டி பை டியூ ஆஃப் ஜி ஆஃப் யூ. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன வந்துடும், ஜி ஆஃப் யூ இன்ட்டு அந்த டிஎக்ஸ் அப்படிங்கிறது என்ன வந்துடும் அப்படின்னா, டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு அங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டி பை டியூ ஆஃப் ஜி ஆஃப் யூ இன்ட்டு அந்த லெஃப்ட் சைடில் டினாமினேட்டர் இருக்க டியூ என்னவாயிரும், ரைட் சைடு வந்துடும். புரியுதா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜியூ, தென் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, இன்டெக்ரல் சி டு டி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் யூ. அப்போ சி டு டி அப்படிங்கிறது நம்ம லிமிட் என்ன பண்ணுறோம், எக்ஸில் இருக்கிற லிமிட்டை யூக்கு மாற்றும் போது அந்த ஏங்கிறது நமக்கு என்னவாயிரும் அப்படின்னா, ஃபுல்லாக நமக்கு என்ன அந்த எக்ஸுங்கிற டேர்ம்ஸ் என்னவாயிடும், ஃபுல்லாக யூக்கு சேஞ்ச் ஆயிரும். அப்போ ஏக்கு பதிலாக என்ன வந்துடும் பாருங்கள், லிமிட்டில் வந்து சீன் வரும், பிக்கு பதிலாக என்ன வந்துடும், டீன் வந்துடும் பாருங்கள். வேர் ஜி ஆஃப் சி ஈக்குவல் டு ஜி ஆஃப் சி, ஏன்னா அப்போ அங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், ஏன்னு போடுறோன்னா, அப்போ ஏ ஈக்குவல் டு ஜி ஆஃப் யூன்னு தானே மீனிங். அப்போ ஏங்கிறது நமக்கு என்ன, எக்ஸில் இருக்கிற வேல்யூ, ஜி ஆஃப் அங்கே என்ன போடுவோம், நம்ம ஏன்னு தானே போடுவோம். அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஏ போடும்போது ரைட் சைடில் ஜி ஆஃப் என்ன வந்துடும், அங்கே யூக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் வருதோ அதானே வரும். அதுதான் நமக்கு என்ன, இந்த இன்டெக்ரல் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சி எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போ யூக்கு பதிலாக சி அப்படின்னா அப்போ எக்ஸ் என்ன வரும், ஏ வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு போடும்போது இங்கே என்ன வரும், ஜி ஆஃப், அப்போ இந்த லிமிட் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சின்னு எடுத்துக்கிறோம். எக்ஸுக்கு ஏன்னு போடுற ஜி ஆஃப், அப்போ இந்த லிமிட் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதான் நமக்கு என்னது, சி. அப்போ ஏ ஈக்குவல் டு ஜி ஆஃப் சி, ஏ ஈக்குவல் டு ஜி ஆஃப் சி, அதான் நம்ம இங்கே சின்னு போட்டுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அண்டு அதே போல் இங்கே என்ன பண்ணுற, ஒய்எக்ஸுக்கு பதிலாக பி போடுற, அப்போ பி ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஜி ஆஃப், யூ சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதான் நமக்கு டி. அப்போ ஜி ஆஃப் டி அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், பி. அந்த ஜி ஆஃப் சி, ஜி ஆஃப் டி அதை நம்ம அங்கே சி டின்னு போட்டுக்கிறோம். புரியுதா பாருங்கள், அதாவது எக்ஸுக்கு ஜி ஆஃப் யூன்னு போடுறோம். தென் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள், இன்டெக்ரல் சி டு டின்னு மாறிடும். எஃப் ஆஃப் நல்லா பாரு, எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் யூ போட்டுக்கிறேன், இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது இதோட டிஃப்ரென்ஷியேஷன், டிஎக்ஸ் பை டியூ ஈக்குவல் டு டி பை டியூ ஆஃப் ஜி ஆஃப் யூ. அதனால் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற டியூ ரைட் சைடு போயிடும். அப்போ என்ன வந்துடும், டி பை டியூ ஆஃப் ஜி ஆஃப் யூ இன்ட்டு இந்த டியூ இந்த சைடு போகும்போது ப்ராடக்ட்டில் வந்துடும். இதுதான் அந்த எக்ஸுங்கிற லிமிட் ஃபுல்லாக என்னவாகுது, நமக்கு யூக்கு சேஞ்ச் ஆகிறது. ஓகேவா? அப்போ இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி வர சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபங்க்ஷன் நேம் சேஞ்ச் ஆகிறதுனால லிமிட் சேமாக இருந்தால் ஆன்சர் ஒன்றா வரும். அதே போல் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சேஞ்ச் பண்ணோன்னா அதோட சைன் சேஞ்ச் ஆகும். அடுத்து நம்ம எடுத்துக்கிற இன்டர்வலுக்கு பிட்வீனில் ஒரு வேல்யூவை போடும்போது அந்த இன்டெக்ரல் என்னவாகும், 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். அடுத்து இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வரும்போது நம்ம என்ன, இந்த ப்ளஸ் அப்படிங்கும்போது 2 இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணி அதில் ப்ராடக்ட்டில் கான்ஸ்டன்ட் வந்து அது அவுட் சைடு வச்சுக்கிறோம். அதான் அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டி 5 பார்த்தீங்கன்னா, எக்ஸில் இருக்க டேர்மை யூக்கு சேஞ்ச் ஆகும்போது அந்த டிஎக்ஸ் அப்படிங்கிறது சேர்ந்து நம்ம டிஃப்ரென்ஷியலில் சேஞ்ச் ஆகும். லிமிட் ஏ டு பிங்கிறது என்ன ஆகிடும், சி டு டின்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? அடுத்து ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். இந்த இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது 9.3ல் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9.5, எக்ஸாம்பிள் 9.4 வரைக்கும் செகண்ட் எக்ஸசைஸில் வந்துருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் 9.5 பாருங்கள். எக்ஸாம்பிள் 9.5 என்ன கொஸ்டின் கொடுத்துருப்பாருங்க, எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to 3x² minus 4x plus 5 into dx. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸசைஸ்லையும் பார்த்தீங்கன்னா எவாலுவேட் தான். ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, எவாலுவேட் பை யூஸிங் லிமிட் ஆஸ் எ சம். அதுக்கு முன்னாடி யூஸிங் லெஃப்ட் எண்ட் ரூல், ரைட் எண்ட் ரூல் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா?
அப்படி மென்ஷன் பண்ணாமல் அது எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு எவாலுவேட்னு கொடுத்தா நீ எந்த மெத்தட் யூஸ் பண்ணி வேணுமோ உனக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் யூஸ் பண்ணி இன்டெக்ரல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ மெத்தட் மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் எவாலுவேட்னு கொடுத்தா நீ எந்த மெத்தட் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தது செகண்ட் எக்ஸசைஸில் பார்த்தது இப்போ நம்ம இங்கே பார்க்குறது எப்படி வேணுமோ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கும்போது அங்கே அதாவது அந்த சப் இன்டர்வல்ஸோட நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ செகண்ட் எக்ஸசைஸ் இது பார்த்தோன்னா தான் நம்ம அதுவா இதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ லிமிட் ஆஸ் எ சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது செகண்ட் எக்ஸசைஸ். ஓகேவா? அது மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் எவாலுவேட்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மெத்தடில் போடலாம். இதுதான் நம்ம டைரெக்டாக போடுற மெத்தட். இதை தான் நம்ம அந்த சம்லையும் போட்டு காமிச்சிருப்போம். ஓகேவா? பாருங்கள், எவாலுவேட் என்ன கொஸ்டின் பாரு, இன்டெக்ரல் 0 to 3x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 இன்ட்டு dx. ஸோ இப்போ இதை லெஃப்ட் சைடு தான் நம்ம கொஸ்டின் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம், செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை இன்டெக்ரல் பண்ணி அப்போ லிமிட் அப்ளை பண்ணணும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் வரும்போது என்ன பண்ணலாம், அதை செப்பரேட்டாக எடுத்துக்கலான்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஆல்ஃபா இன்ட்டு g of x. அதான் அப்போ இதில் 3ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ 3 இன்ட்டு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டெக்ரல் பண்ணணுமா, அடுத்தது மைனஸ் 4 கான்ஸ்டன்ட் எக்ஸ் இன்டெக்ரல் பண்ணணும். அடுத்து 5 இன்ட்டு 1ங்கிறது ஆக்சுவலாக நமக்கு x பவர் 0. ஸோ அப்போ அதை இன்டெக்ரல் பண்ண அப்படி பார்த்துக்கிறோம். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டெக்ரல் பண்ண என்ன வரும், இன்டெக்ரல் ஃபார்முலா படிச்சுக்கணும். இன்டெக்ரல் x பவர் n dx அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ் பவர் n+1/n+1. அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டெக்ரல் பண்ணால் x பவர் 2+1/2+1. அப்போ என்ன வரும், 3 இன்ட்டு x3/3. அடுத்தது நெக்ஸ்ட்டு -4 கான்ஸ்டன்ட். அப்போ -4 அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் இன்டெக்ரல் பண்ணால் எக்ஸ் மீன்ஸ் என்ன, x பவர் 1. அப்போ x பவர் 1 என்ன, x பவர் 1+1/1+1. ஸோ அப்போ x²/2. நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு dx. எப்போவுமே இங்கே கான்ஸ்டன்ட் வந்துச்சுனாவே அதோட இன்டெக்ரேஷன் எக்ஸ். ஏன்னா அதோட மீனிங் வந்து 5 இன்ட்டு இன்டெக்ரல் dx. இன்டெக்ரல் dx அப்படிங்கிறது என்ன, இன்டெக்ரல் x பவர் 0. எக்ஸ் பவர் 0 இன்டெக்ரல் பண்ண என்ன வரும், x பவர் 0+1/0+1. அப்போ எக்ஸ் தானே கிடைக்கும். அதான் இங்கே சொல்கிற பாருங்க, 5 இன்ட்டு எக்ஸ். நீ அந்தளவுக்கு இதை போட தேவையில்லை, ஜஸ்ட் இங்கே கான்ஸ்டன்ட் வந்தாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள், எக்ஸ் வரும். அப்போ 5 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? அப்போ 3x² இன்டெக்ரல் பண்ணால் 3x3/3 -4x இன்டெக்ரல் பண்ணால் -4 இன்ட்டு x²/2 ப்ளஸ் 5 இன்டெக்ரல் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும், 5 இன்ட்டு எக்ஸ். இப்போ லிமிட் என்ன நமக்கு 0 to 3. இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு கீழே லோயர் லிமிட் மேலே அப்பர் லிமிட் போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பார்த்தோம் அந்த செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் பண்ணதுக்கு அப்புறமே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ், அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு 3 அப்ளை பண்ணுங்கள். என்ன வரும் பாருங்கள், இந்த 3 கேன்சல் ஆகிடுமா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அந்த 3 கேன்சல் பண்ண என்ன வரும், x3. இங்கே 4 இன்ட்டு 2 கேன்சல் பண்ணால் 2x² ப்ளஸ் 5x. அப்பர் லிமிட் என்ன 3, லோயர் லிமிட் 0. ஸோ 0 to 3. இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 3 அப்ளை பண்ண என்ன வரும் பாருங்கள், 3³ என்ன 27. லோயர் லிமிட் என்ன 0. ஏன்னா எக்ஸுக்கு 0 போடும்போது என்ன வந்துடும் 0. அடுத்து -2 இன்ட்டு இதில் இந்த மாதிரி பாருங்கள், இப்போ இதில் போட்டிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற பாருங்கள், அப்பர் லிமிட் போட்டு ஒவ்வொரு டேர்முக்கும் லோயர் லிமிட் மைனஸ் அப்பர் லிமிட், அடுத்து திரும்ப லோயர் லிமிட் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லைனா மொத்தமாக நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு -1/2 போட்டு என்ன பண்ணலாம், லோயர் லிமிட் அப்ளை பண்ணி எழுதலாம். அப்போ என்ன வரும் பாருங்கள், 2³ என்ன நமக்கு இங்கே 3³ என்ன 27. அடுத்தது அப்போ மைனஸ் லோயர் லிமிட் என்ன 0. அப்போ -0 வந்துடுமா, -2 இன்ட்டு x². அப்போ x²க்கு 3² போட்டு என்ன வந்துடும் 9 மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது என்ன வந்துடும் 0 ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸுக்கு 3 போட்டு என்ன வந்துடும் 3 மைனஸ் லோயர் லிமிட் என்ன 0. ஓகேவா? இதை விட ஃபஸ்ட்டு 3 அப்ளை பண்ணிக்கோங்க, மைனஸ் போட்டு அடுத்து 0 அப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்குது. எப்படி வேணுமா போடலாம். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்கள், 27 - 0 27 -2 இன்ட்டு 9 9 - 0 9. அப்போ -2 இன்ட்டு 9 என்ன வந்துடும் -18. அடுத்து இங்கே 5 இன்ட்டு 3 என்ன வந்துடும் 15. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது பாருங்கள், 24னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் இன்டெக்ரல் 0 to 3 3x² - 4x + 5 இன்ட்டு dx = 24. ஓகேவா? அடுத்து எக்ஸாம்பிள் 9.6 பாருங்கள். எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to 1 2x + 7/5x² + 9 இன்ட்டு dx. இந்த கொஸ்டின் அப்படியே லெஃப்ட் சைடு எழுதியிருக்கோம். இப்போ இதில் நியூமரேட்டரில் 2 டேர்ம்ஸ் இருக்குனால என்ன பண்ணுறேன்னா இது 2 இன்டெக்ரலாக ஸ்பிட் பண்ணிக்கிறேன். ஒன்று 2x வரும், இன்னொன்று +7. ஓகேவா? அப்போ இன்டெக்ரல் 0 to 1 2x/5x² + 9 இன்ட்டு dx ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to 1 7/5x² + 9 இன்ட்டு dx. ஓகேவா? இப்போ நமக்கு பாருங்கள், ஒரு இன்டெக்ரலில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரோட டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. என்ன அப்படின்னா பாருங்கள், இன்டெக்ரல் f'(f(x) dx = log of f(x) + c. அப்போ நமக்கு டினாமினேட்டர் இருக்குது என்ன f(x), அதோட டிஃப்ரென்ஷியேஷன் f'(x). அப்போ இந்த ஃபார்மில் வந்துச்சுன்னா என்ன ஆன்சர் பாருங்கள், நமக்கு log of டினாமினேட்டர் கட்டம் அப்படியே வந்துடும், log of f(x) + c. அதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ 5x² + 9ஓட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன 10x.
ஓகேவா? இப்போ நமக்கு நியூமரேட்டர் என்ன இருந்தால் நம்ம லாக்னு போட்டுக்கலாம், 10x இருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது 2x. அப்போ நமக்கு இங்கே என்ன தேவை, ஒரு 5 தேவை. அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு 5 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்போ இந்த டிவைட் பண்ணுற 5 நமக்கு எப்படி வந்துடும், 1/5 வரும். அப்போ 1/5 இன்டெக்ரல் 0 to 1. அப்போ 2 into 5 என்ன வந்துடும், 10x டிவைடட் பை 5x² + 9 into dx ப்ளஸ் இதில் என்ன பண்ணுற 7 அந்த கான்ஸ்டன்ட் அவுட் சைடு எடுத்துக்கோ. அப்போ 7 into இன்டெக்ரல் 0 to 1 இங்கே என்ன வந்துடும் 1/, இப்போ 5x² + 9 இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு எந்த ஃபார்மில் வரும்னா x² + a² அந்த ஃபார்மில் வரும். x²ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்கணும் 1, அதனால் அந்த 5 அவுட் சைடு எடுத்துரும். அப்போ என்ன ஒரு 5 into x² + 9/5 into dxன்னு வரும். ஸோ 1/5 இன்டெக்ரல் 0 to 1 10x/5x² + 9 into dx ப்ளஸ் 7 இந்த டினாமினேட்டருக்கு 5 அவுட் சைடு எடுத்துக்கிறோம். இப்போ 7/5 இன்டெக்ரல் 0 to 1 இங்கே ஒரு x² ப்ளஸ் இது a² ஃபார்மில் இருக்கணும் இல்லையா, அப்போ என்ன வரும் 3/√5 the whole square into dxன்னு வரும். ஸோ 1/5 into இது என்ன ஃபார்ம் நம்ம சொன்னோம், இன்டெக்ரல் f dash of x by f of x dx equal to log of f of x. அப்போ என்ன வந்துடும் 1/5 into log of f of xங்கிறது என்ன 5x² + 9, லிமிட் என்ன நமக்கு 0 to 1 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 7/5 into ஃபார்மில் என்ன பாருங்கள், நமக்கு இன்டெக்ரல் இது என்ன ஃபார்மில் இருக்குது 1/இன்டெக்ரல் x² + a² into dx. ஸோ இன்டெக்ரல் 1/x² + a² into dx ஃபார்மில் என்ன பாருங்கள் 1/a tan inverse of x/a + c. ஸோ இப்போ 1/a 7/5 இங்கே ஆல்ரெடி கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ 7/5 into 1/a இங்கே a வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் 3/√5. ஸோ இப்போ 1/3/√5 into tan inverse of x/a என்ன 3/√5. அப்போ 7/5 1/a into tan inverse of x/a வந்துடும். இதில் லிமிட் என்ன பாருங்கள் நமக்கு 0 to 1. ஸோ இப்போ 1/5 into இங்கே எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணுவோம், அடுத்து என்ன பண்ணணும் 0 அப்ளை பண்ணணும். ஸோ 1 அப்ளை பண்ண என்ன வரும் log of 5 into 1 square 5, 5 + 9 என்ன 14. அப்போ log 14 மைனஸ் 0 அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸ் டேர்ம் 0 ஆகிடுமா, அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 9 மட்டும் இருக்கும். ஸோ மைனஸ் log 9 ப்ளஸ் 7/5 into 1/3/√5 என்ன ரெசிப்ரோக்கலாக வரும்போது நமக்கு √5 3 வந்துடுமா. ஸோ அப்போ √5 டிவைடட் பை 3 இன்ட்டு இதில் எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வரும் tan inverse of 1/3/√5. 1/3/√5 மீன்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் 3/√5. அப்போ என்ன வந்துடும் √5/3 மைனஸ் tan inverse of இங்கே எக்ஸுக்கு என்ன போடுறோம் 0. ஓகேவா. அப்போ 1/5 இன்ட்டு இதில் லாகில் பாருங்கள் நமக்கு டிவிஷன் ஃபார்முலா. அப்போ என்ன வந்துடும் மைனஸ் வரும்போது டிவிஷனில் வருமா. அப்போ log of 14/9 அதாவது log m மைனஸ் log n ஈக்குவல் என்ன சொல்லுவோம் log of m/n. அப்போ 1/5 இன்ட்டு log of 14/9 ப்ளஸ் 7/5 இன்ட்டு √5/3. அப்போ என்னவாகும் பாருங்கள் டினாமினேட்டரில் இந்த 5 √5 இன்ட்டு √5 எழுதிக்கலாமா. அப்போ இந்த ஒரு √5 இந்த ஒரு √5 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 7/3√5 இன்ட்டு tan inverse of √5/3. tan inverse of 0 நமக்கு என்ன பாருங்கள் 0 ஆகிடும். ஓகேவா. அப்போ இன்டெக்ரல் 0 to 1 2x + 7/5x² + 9 into dx ஒரு ஆன்சர் என்ன பாரு 1/5 log of 14/9 ப்ளஸ் 7/3√5 இன்ட்டு tan inverse of √5/3. இதில் இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். நல்லா கிளியராக இந்த ரெண்டு ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து எக்ஸாம்பிள் 9.7 பாருங்கள். எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to 1 2x அதாவது இது மாடு மாதிரி இந்த ப்ராக்கெட். ஆக்சுவலாக இந்த ப்ராக்கெட்டோட மீனிங் என்னென்னா கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 2x. இதை ரீட் பண்ணுறது எப்படின்னா மாடுலஸ்னால் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருப்போம். இந்த மாதிரி போட்டதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும்னா கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 2x இன்ட்டு dx. வேறு பாரு அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிள்குள்ள டாட் மாதிரி கொடுத்துருக்கல இந்த மாதிரி சிம்பிள்னா அது என்னது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஓகேவா. அப்போ இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இன்டெக்ரல் 0 to 1 greatest integer function of 2x into dx equal to இப்போ இதில் ஏன் 1/2 வச்சு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனாக உனக்கு என்னென்னு தெரியணும். இப்போ நம்ம சப்போஸ் இப்போ எக்ஸ் மட்டும் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறோன்னா இப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அதுக்கு லெஃப்ட் சைடில் வர இன்டீஜர் தான் ஆன்சர். அதுக்கு லெஃப்ட் சைடில் வர இன்டீஜர் தான் ஆன்சர். அதாவது அந்த ஆன்சரை விட வேறு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் அங்கே அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்காதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சப்போஸ் இப்போ 1.2 எடுக்கிறோம் அப்படின்னா 1.2க்கு லெஃப்ட் சைடில் வர இன்டீஜர் என்ன 1. அதை ஏன் நம்ம கிரேட்டஸ்ட் இன்டீஜர்னு சொல்கிறோன்னா அப்போ அதுக்கு லெஃப்ட் சைடில் 1 தவிர பெரிய இன்டீஜர் வேல்யூ அங்கே இருக்காது. அதான் அதோட மீனிங். ஓகேவா. அப்போ இன்டெக்ரல் 0 to 1 கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் 2x dx ஈக்குவல் டு அப்போ இங்கே எக்ஸுக்கு நம்ம அப்போ இதில் எந்த வேல்யூ போட்டால் இது இன்டீஜராக வரும்னு பார்க்குறேன். 0 போட்டால் இன்டீஜர் 1 போட்டால் அது இன்டீஜர். அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்வீனில் 1/2 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1/2 போட்டால் 2 கேன்சலாக என்ன வரும் 1 வருமா. அப்போ அதுவும் நமக்கு இன்டீஜர் தானே வரும். 0 போடும்போது 0 1 போடும்போது ஆன்சர் என்ன வரும் 2 வரும்.
1 போடும்போது என்ன வரும் பாருங்கள், ஆன்சர் வந்து 2 வரும். 1/2 போட்டால் 2 கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன வந்துடும், 1ன்ற ஒரு இண்டீஜர் கிடைக்கும் இல்லையா. அதனால் நம்ம இந்த இன்டெக்ரல் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், 0 to 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்போ 0க்கு 1க்கு பிட்வீனில் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், 1/2 அப்படிங்கிற இன்டர்வல் வரும். அப்போ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 0 to 1/2 ப்ளஸ் 1/2 to 1. ஏன்னா 0லையும் அந்த 2x இண்டீஜர், 1லையும் அந்த 2x இண்டீஜர், 1/2லையும் அது இண்டீஜர். அதனால் இண்டீஜர் வர வேல்யூஸை மட்டும் வச்சு அந்த இன்டெக்ரலை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. இப்போ 0 to 1/2 கிரேட்டஸ்ட் இண்டீஜர் ஆஃப் 2x dx ப்ளஸ் 1/2 to 1 கிரேட்டஸ்ட் இண்டீஜர் ஆஃப் 2x dxன்னு வருமா. இப்போ இதோட ஆன்சர் நம்ம பார்க்குறோம். ஓகேவா. அதாவது 2xோட இன்டெக்ரல் பண்ணலை, அந்த 2xோட ஆன்சர் 2xோட வேல்யூ இந்த 0 to 1/2க்குள்ளே என்ன வரும்னு பார்க்குறோம். அப்போ 0 to 1/2க்குள்ளே நீ பிட்வீனில் என்ன வேல்யூஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ சப்போஸ் ஒரு 1/4 எடுத்துக்கிற அப்படின்னா 2 into 1/4 என்ன வரும் நமக்கு, 2ஐ 1/4ஐ கேன்சல் பண்ணால் 1/2 வருமா. 1/2ங்கிறது நமக்கு என்ன, 0.5. அப்போ 0.5க்கு லெஃப்ட் சைடில் வர இண்டீஜர் என்ன, 0. பாருங்கள், அதனால தான் என்ன போடுறோம், 0. நல்லா பாரு, 0க்கும் 1/2க்கும் பிட்வீனில் ஒரு 1/4 போடுற. அப்போ 2 into 1/4ங்கிறது என்ன, 1/2, தட் இஸ் 0.5. அப்போ 0.5க்கு லெஃப்ட் சைடில் வர இண்டீஜர் தான் இந்த 2xோட ஆன்சர். அப்போ நீ என்ன எடுத்தாலும் சரி, 0க்கும் 1/2க்கும் பிட்வீனில் என்ன வேல்யூ எடுத்து இங்கே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணாலும் 1/2க்கு லெஃப்ட் சைடில் வர ஆன்சர் தான் நமக்கு இங்கே ஆன்சராக வரும். அப்போ 0 dxன்னு வரும். ப்ளஸ் அதே போல் 1/2 to 1 எடுக்கிறேன். இப்போ 1/2க்கும் 1க்கும் பிட்வீனில் ஒரு 3/4 எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 into 3/4 என்ன வரும், 3/2 வருமா. 3/2ங்கிறது நமக்கு என்ன, 1.5. 1.5க்கு லெஃப்ட் சைடில் வர இண்டீஜர் என்ன, 1. ஓகேவா. அப்போ இங்கே என்ன போட்டுக்கிறேன், 1 into dx. அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இங்கே 1 into dxனா இன்டெக்ரல் dx தானே, இன்டெக்ரல் dx என்ன, x, லிமிட் என்ன, 1/2 to 1. அப்போ x இன்டெக்ரல் லிமிட் என்ன, 1/2 to 1. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ 1 minus 1/2. 1 minus 1/2 நமக்கு என்ன வந்துடும் பாருங்க, 1/2ன்னு கிடச்சிடும். ஓகேவா. அப்போ இன்டெக்ரல் 0 to 1 இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் இண்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதில் அந்த கொடுத்துருக்கிற இன்டர்வல்குள்ளே எந்த வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது இண்டீஜர் வருதுன்னு பார்க்கணும். அதை வச்சு இன்டெக்ரலை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இதில் 1/2 கொடுக்கும்போது 0க்கு இண்டீஜர், 1க்கு இண்டீஜர், 1/2 கொடுத்தாலும் 1/2 கொடுத்தா ஒரு 1ங்கிற ஒரு இண்டீஜர் வரும். அதனால் 1/2 வச்சு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 0க்கும் 1/2க்கும் பிட்வீனில் வேல்யூ எடுத்தோன்னா இதோட ஆன்சர் நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 1/2க்கு 1க்கு பிட்வீனில் இதோட வேல்யூ போடும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும், 1ன்னு கிடைக்கும். அப்போ இன்டெக்ரல் dx என்ன, x. இதில் லிமிட் அப்ளை பண்ணுறோம், 1 minus 1/2 which is equal to 1/2. அப்போ therefore இன்டெக்ரல் 0 to 1 கிரேட்டஸ்ட் இண்டீஜர் ஆஃப் 2x dx equal to 1/2ங்கிறது நமக்கு கிடச்சிடும்.